அப்பேற்பட்ட சூரியகுமார் யாதவுக்கே அந்த நிலைமைனா அப்போ நம்ம நிலைமைலாம் என்னடா ஆகுது அப்படின்னு இன்னைக்கு டீமில் பல பேர் யோசிக்கிற மாதிரி நம்முடைய T20 டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஸில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எஸ், ஸ்ரேயஸ் ஐயர் தான் இந்திய அணியுடைய T20 இன்டர்நேஷனல் புதிய கேப்டன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டு ஒரு நாள் ஆகுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ், அயர்லாண்டு அப்புறம் இங்கிலாந்து அப்படின்னு இந்த டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தம்பி நீ தான் கேப்டனு, வழி நடத்துற வழியை பாரு ஒழுங்கா வைக்கே அப்படின்னு சொல்லி BCCI அனௌன்ஸ் பண்ணிச்சு. இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. என்னன்றதான் வீடியோ பார்க்க போகிறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் மாதிரி ஃப்ரம் பாலா ஸ்ரேயஸ் ஐயரை இந்திய அணியுடைய T20 இன்டர்நேஷனல் கேப்டனாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ 2026 T20 வேர்ல்டு கப்பை சூரியகுமார் யாதவோட கேப்டன்சியில் இந்திய அணி ஜெயிச்சதுக்கு அப்புறமா எப்படி 2026 T20 வேர்ல்டு கப்பை சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியில் இந்திய அணி ஜெயிச்சதுக்கு அப்புறமா சூரியகுமார் யாதவ் உடனடியாக இப்போ இது பண்ணுறாரு, வந்து ஸ்னப் பண்ணப்படுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, சார் T20 வேர்ல்டு கப் அவர் ஜெயிச்சோன்னா கொடுத்துருக்கலாம் சார் அவர் கேப்டனா, பட் அவருடைய பேட்டிங் ஃபார்ம் சரியில்லை. அவர் என்ன அடிச்சிருக்காருன்னு பாருங்களேன். T20 வேர்ல்டு கப் 2026 அவருடைய ஃபார்ம் என்னங்கிறது நீங்க பாருங்க சார், கொஞ்சம் கூட சரியில்லை சார் அப்படின்னா. என்னங்க பண்ணாரு அப்படின்னு கேட்டா, இந்த வேர்ல்டு கப்ல வேறு 242 ரன் தான் சார் அடிச்சாரு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 136 சார். சரி, IPL பொறுத்த வரைக்கும் இந்த IPL 2026 பாருங்க, அங்க போய் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு 270 ரன் தான் சார் அடிச்சுக்கிறாரு. அவ்வளோ மேட்ச் விளையாடி குரூப் ஸ்டேஜ் ஃபுல்லா 147 சார் ஸ்ட்ரைக் ரேட்டுன்றாங்க. ஆனா அதுவும் சரியா? இப்ப இது என்னத்துக்கு சொல்ல வர இப்போதுல நீ அப்படின்னு கேட்டா, கேப்டனாகவே இருந்தாலும் கூட ரன்னு தான் சார், பேட்டு தான் சார், அதை அடிக்கணும் சார். அடிக்கலைன்னா வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி டப்புன்னு முடிவு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு இப்போ BCCI சொல்லுது. இந்த முடிவு வந்து ஆக்சுவலாக ஒருத்தவங்களை பொறுத்த வரைக்கும் சரியாகப்படலாம், இன்னொருத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தவறாகப்படலாம். பட் ஆனால் இதில் BCCI என்ன நினைக்குது, என்ன ஐடியாவில் இதை பண்ணியிருக்குதுங்கிறது தான் முக்கியம். இப்போ இந்த BCCI இதே மாதிரி இதுக்கு முன்னாடி முடிவுகள் எடுத்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நம்ம ரோஹித் சர்மா விளையாடி ஜெயிச்சு குடிச்சதுக்கு அப்புறமா உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கேப்டன்சி அப்படின்றது அவர்கிட்ட வாங்கி சுமன் கில் வாப்பா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்த அடிச்சு கொடுத்தாருல ரோஹித் சர்மாங்கிறவர், அவருடைய கேப்டன்சி இந்த கையில் வச்சுக்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னங்க சொல்றீங்க நீங்க, நான் அடிக்காதப்பா, நீ யாருக்கு க்ளோஸ், நீ எப்படி எங்கிருந்து வந்திருக்கிற, என்ன எது எங்களுக்கு தெரியாதா, வச்சுக்க அப்படின்னு சரி ரைட் விடுங்க அப்படின்ட்டு அவர் வாங்கிட்டு போயிட்டே இருந்துட்டாப்ல. ஸோ அப்படிப்பட்ட சுப்மன் கிலுக்கு கேப்டன்சியை ODIலையும் டெஸ்ட்லையும் கொடுத்ததே நீ தப்புன்னு சொல்லலைன்னா அப்போ இதெல்லாம் ஒரு தவறா அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு கேட்க தோணுது. ஸ்ரேயஸ் ஐயர் செம்ம ஃபார்மில் இருந்திருக்காரு. அவருடைய T20 இன்டர்நேஷனல் ஃபார்மெட் எடுத்து பார்த்தீங்கன்னா KKRக்கு கேப்டனாக இருந்து கப் அடிச்சு கொடுத்ததுலேருந்து ஆரம்பிச்சு பஞ்சாப் கிங்ஸை பல தடவை வந்துட்டு இல்லை கடந்த 2 தடவை தான் கேப்டனாக ஆன உடனே 2 தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டைய கலப்புற ஃபார்மில் கொண்டு வந்து ஃபைனல்ஸ் ஆட வைப்பேன், பிளே ஆஃப்ஸ் ஆட வைப்பேன்னு வெறித்தனமாக அந்த டீமை கொண்டு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காப்ல. அப்படிப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயருக்கு T20 இன்டர்நேஷனல் ஸ்குவாட்லேயே இடம் கிடைக்காம போனது போகி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போகியா சரி ரைட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருக்கு ஸ்குவாட்லேயே இடம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி டேரெக்டாக கேப்டனாகவே அவர் உள்ளே வந்துட்டார். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2023 தான் அவர் வந்து ஒரு T20 இன்டர்நேஷனல் மேட்சே விளையாடினார் நம்மளுடைய இந்திய அணிக்காக. அப்பேற்பட்டவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் கிட்ட திரும்ப வந்து கம்பேக் கொடுக்குறாரு T20 நேஷனல் டீமில் ஸ்ட்ரைட்டாக கேப்டன்சியோட. என்ன ஒரு கம்பேக் பாருங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடும் காரணத்தினால அவருக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே டிசர்விங் தான். பட் இந்த வீடியோட எண்டில் நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, என்னதான் ஒரு பெஸ்ட் கேப்டன் பெட்டர் கேப்டன் இருந்தாலுமே கூட இப்போ ரஜத் பட்டிதர் கூட தான் வந்து 2 IPL கப்பை பேக் டு பேக் அடிச்சு கொடுத்துருக்காரு RCBக்கு. அதுக்காக டேரெக்டாக அவருடைய இந்திய அணியை கேப்டன் ஆக்க முடியுமா? முடியாதுன்னு சீனியாரிட்டி பிரகாரம் வச்சிருக்கீங்க கீழே. அப்போ ஒரே ஒரு T20 வேர்ல்டு கப்ல ஃபார்ம் சரியில்லைன்றதுக்காகவும் ஒரு IPL டோர்னமெண்ட்ல சரியில்லைன்றதுக்காகவும் T20 கிரிக்கெட்டையே வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல இந்திய கிரிக்கெட் டீம்ல விளையாடுற ஒரே ஒரு வீரராக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் 360 டிகிரி உங்களுக்கு AB டிவிலியர் ஸ்டைலில் ஆடக்கூடிய ஒரே ஒருத்தர் அவர் தான். அவருக்கு இப்போ 35 வயசு தான் ஆகுது, இன்னும் அவருக்கு வந்து 36 கூட ஆகலை. இந்த செப்டம்பர் மாதம் 2 மாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ஒரு 36 ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு வீரரை நீங்கள் வந்து இப்படி தடுத்து வைக்கிறது நியாயமா? இது வந்து கொஞ்சமாவது அடுக்குமா அப்படிங்கிறதா நம்ம இதில் கேட்க வேண்டிய கேள்வி. 2028 T20 வேர்ல்டு கப் விளையாடும் போது அவருக்கு வந்து ஒரு 37 இருக்கலாம். ஆனால் அவர் ஃபிட்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது, நல்லா தான் விளையாடுறாரு. ஸோ அவசரப்பட்டு எடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு தோணலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதுக்குங்க ஒரு வேளை வந்து 2 வருஷத்துக்குள்ள ஃபார்ம் இல்லாமல் போயிட்டு அப்போ கடைசி நேரத்தில் கேப்டன்சியை மாத்திரமே ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ இருந்தே எதுக்கும் நம்ம சேஃபாக எடுத்து வச்சுப்போங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ற ஐடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா BCCI எடுத்த முடிவு கரெக்ட் தான். ஸோ இதில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஸ்ரேயஸ் ஐயருக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சது கரெக்ட் தான். பட் சூரியகுமார் யாதவுக்கு கிடைச்சது ஒரு நல்ல ஒரு சரியான முடிவு, சரியான நேரத்தில் அப்படியே டாப்பில் இருக்கும்போதே போயிடுங்க தம்பின்னு கொடுத்தது கரெக்டாக? இல்லைனா அவருக்கு இன்னும் வாய்ப்பு கொடுத்து அவரையோட கேப்டன்சிலேயே அப்படியே கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் நம்மளை அடிக்க வச்சதுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள். ஓகே பாய்.